இந்த உலக்கையை வச்சுதான் ஒரே நாள்லாம் முடியக்கூடாது. இந்த மாதிரி இதே வந்து இந்த உரல் இருந்துச்சு ஆட்டுவாங்கல்ல, மஞ்சகாமலைக்கு மருந்து கட்டுவாங்க. இங்க வந்து இப்போதான் கொஞ்சம் டைட்டா அப்படியே பால் மாதிரி தூக்கி போட்டு விளையாண்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்க வந்தமைக்கு மிக்க நன்றி. நம்ம வந்து வத்தல் போட்ட ப்ராசஸ்லாம் முடிஞ்சு நல்லபடியாக கடவுள் புண்ணியத்தில் மழைலாம் இல்லாமல் சூப்பராக எடுத்துட்டேன். சூப்பராகவும் பொரியுது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நாங்கள் பொரிச்சும் பார்த்துட்டோம். அது போக இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு 1.5 கிலோ பொடி சின்ன வெங்காயத்தை நேற்று நைட்டு உரித்து இன்றைக்கி காலையில் எடுத்து வச்சுருக்கோம். இது ஏன் அப்படின்னா, நம்ம கருவடம் போட போகிறோம். சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு உங்கள் மைண்ட் வைஸ் புரியுது. இருந்தாலும் இது நம்ம வீட்டுக்கான யூசஸ் தானே. அதனால் இது வந்து ஒரு 1.5 கிலோ இருக்குல்லங்க, இது அப்படியே போட்டு இது வந்து ஒரு 3-4 நாள் ப்ராசஸ் இதுவும் தான். அதாவது ஒரே நாள்லலாம் முடியக்கூடாது. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு 4 நாள் 5 நாள் 1 வாரம் அப்படி தான் ஆகும். இதை உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஆயுதம் பேர் உங்களுக்கு தெரியுமா? இது பேர் தான் உலக்கை. இந்த உலக்கையை வச்சு தான் நம்ம கருவடத்துக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து மிக்சி ஜாரில் எனக்கு வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சா நல்ல நாளே ஏதாவது தொக்கு செய்யணும், குறப்பாக அரைக்கணும் அப்படின்னா அது ஒன்றும் பாதியமாக இருக்கும், இல்லைன்னா ஃபுல்லாக அரைஞ்சிரும். ஏதோ ஒன்று தலைக்கு அரைச்சிக்கணும்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுவேன். இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக டடக்குன்னு அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு வராது. அதனால் இந்த உலக்கையில் போட்டு குமுறு குத்தி இந்த வடகத்தை செய்யலான் இருக்கேன். இப்போ வந்து நான் காலையிலே இதெல்லாம் கூட்டி தள்ளிட்டு அழகாக தண்ணிலாம் தெளிச்சுட்டு இதையும் நான் கழுவி விட்டுட்டு உலக்கையும் ஒரு தேய்ச்சி கழுவிட்டேன். இப்போ வந்து இந்த வெங்காயத்தை போட்டு குத்துறதோடு சரி, வாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பெண் பிள்ளைகள் வைத்து இருக்கும் அனைவரின் வீட்டிலும் இந்த உலக்கைங்கிறது முக்கியமாக இருக்கணும். கண்டிப்பாக இது ஏன் அப்படின்னா, ஒரு பெண் பூ பெய்து விட்டாள் என்றால் அவளை உட்கார வச்சு இந்த உலக்கையை இப்படி குறுக்க போடுவாங்க. அதுக்கு வந்து மிக முக்கியமாக நமது பாரம்பரியத்தில் ஒன்று இது. அதனால் பொம்பளை பிள்ளை பெற்றிருந்தீங்கன்னா சட்டுப்புட்டுன்னு எங்கேயாவது உலக்க இருந்தால் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அப்போதைக்கு எங்கேயுமே நம்ம இரவல் வாங்கக்கூடாது. சரி, இடிக்கலாமா? ரெடியா? தண்ணியெல்லாம் ஃபுல்லாக நம்ம இது பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். ஏன்னா ஒரே முட்டா போட்டோன்னா நம்ம சிமெண்ட் தர கிடையாது, கீழெல்லாம் எல்லாம் மண் தர. அதனால் 4 பக்கமும் தெரிச்சு ஓடும். இப்போ குத்துறோம் பாருங்க, பார்த்தீங்களா? இல்லை அது வந்து மேலேயே தான் கிடக்கும். இந்த மாதிரி இடித்து நாட்டுக்கோழி வச்சா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உலக்கையில் குத்தி அம்மியில் இல்லை உங்களை வச்சு நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்படி தூக்குனா இப்படி குத்துது, அப்படி குத்துனா இப்படி குத்துது. இங்கே பாருங்க, இதோ பாருங்க, இந்த மாதிரி அப்படியே ஒன்றும் பாதியமா அப்படியே இருக்கணும். இது நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால ருசி இன்னும் கரண்ட்டில் போட்டு அரைக்கிறதுக்கும் இந்த மாதிரி குத்தி அரைக்கிறதுக்கும் ருசி வேற மாதிரி இருக்கும். உண்மையாக இருக்கும், உண்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கறி குழம்பு, மட்டன் சிக்கனை தவிர்த்து பாக்கி எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம், கருவடத்தை. இதே வந்து இந்த உரல் இருந்துச்சுன்னா, உரல் அது இருந்ததுன்னா நம்மளுக்கு இன்னும் குழியாக இருக்கும், மேலே இப்படி துள்ளி வராது. வேணாம் சாமியே, உங்கள்கிட்ட வந்து இந்த அம்மி கொடக்கல் இதில் அரைக்கிறது பார்த்தீங்கன்னா உரலை வச்சு வேற குத்த விட பார்க்குறீங்க. அதுக்கு பொங்கலுக்கு வந்து உரலில் இடித்து அரிசி புடச்சி பொங்கல் இடின்னு சொன்னாலும் சொல்லுவீங்க. ஆனால் நம்ம தான் நினைக்கிறோம் தெரியாதனமாக சொல்லிட்டா வந்து அப்படியே அவன் இப்போ எதுவும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு அர்த்தமும் ஒரு வார்த்தையும் வந்து அது நீங்கள் ஷேர் பண்ணும்போது ஐயோ இது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு தோணுது. ஆனால் நுனிப்பாக காதில் வாங்குறீங்க. அவ்வளோதான், இந்த உலக்கை இதுக்கப்புறம் வந்து பறனை ஏறிடும். இதில் என்ன யூஸ் இருக்குது? பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் யூஸு. அவ்வளோதான். இப்போ இந்த வடகத்தில் கொஞ்சம் சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்குது. இதான் நம்ம வடகத்துக்கான வெங்காயம். இப்போ நம்ம அரைச்சி இடித்து வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை கூட இங்கே வச்சுப்போம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள்தூள் சேர்ப்போம். ஐயா 1 ஸ்பூன் தான் இருக்கும் போல இருக்கே, அப்படியே கொட்டிடும். 1 ஸ்பூன் தான். இது கூட
கல்லுப்போ சால்ட்டுப்போ ஏதோ ஒரு உப்பு வந்து அரை உப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். போதும், இந்த அளவுக்கு ஒரு 1.25 கிலோவுக்கு. இப்போ அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம கையாலே மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இது அப்படியே வைக்க போகிறது கிடையாது, அப்படியே காய தான் வைக்க போகிறோம். அதனால் கையை வச்சு மிக்ஸ் பண்ணலாம். மஞ்சத்தூள் இல்லாத காரணத்தினால் நாங்கள் வந்து லைட்டாக எங்கே இருக்குது எடுத்துருவாங்களாம் பாங்கலாம். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் போட்டுப்போம். ஐயோ அதிகமாக கொட்டிட்டணும், என்னன்னு தெரில. நல்ல ஒரு ஸ்மெல்லு. இதோ பாருங்க, இதை போட்டு இடித்து நண்டு ரசம் வச்சா எப்படி இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த தட்டில் வந்து அப்படியே போட்டு காய வச்சுப்போம். இந்த தட்டு பத்தாது போல இருக்கே, உரைக்கும். அவ்வளோதான். இந்த தட்டு ஏன் எடுத்துகிட்டு வந்தேன்னா, இது 10 தான் நினச்சேன். சில்வர் தட்டு வெயிலில் வச்சா அப்படியே ரொம்ப தகரமாக ஆகிடும் போல இருக்குது, வெடிச்சிடும் போல இருக்குது. அதனால் இது எடுத்துகிட்டு வந்தேன். இது பத்தாது போல இருக்குது, நான் இன்னொரு தட்டு எடுத்துகிட்டு வரேன். இது காஞ்சிட்டா நல்லா அப்படியே சுருங்கி போயிடும். ஒரு 10 உருண்டை கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை அப்படியே தூக்கிட்டு நம்ம மொட்டை மாடியில் போய் வச்சிரும். இது காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதை வந்து நம்ம இப்படியே வைக்கக்கூடாது, கல்லெல்லாம் இப்படி வச்சு கூடு மாதிரி இப்படி வச்சு அதுக்கு மேலே நம்ம வடகத்துக்கான வெங்காயத்தை காய வைப்போம். அவ்வளோதான். இது அப்படியே நல்லா காஞ்சிடணும். அதாவது நான் வந்து ஏதாவது ஒரு வடகம் போட்டாலோ இல்லை வத்தை போட்டாலோ இந்த வானம் வந்து என்னை வந்து பயப்பட வைக்கிது. அது என்னன்னே தெரியல. நீ ஏன்டி பயப்படாமல் வத்த போடுற அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வடகத்துக்கு என்னது வத்தலுக்கு காய்ச்சும் போது அப்படிதான் 5 நாள் கனத்த மழைன்னு நியூஸில் போட்டாங்க. ஐயோ இந்த நேரம் வேற இதை கிண்டுறவே அப்படின்னு தோணுச்சு. சரிங்களா? அதாவது ஒரு மரமோ ஏதாவது முளைக்கலினா துளிர் வரலினா நம்ம அதை திட்டுனோன்னா அது துளிர் வருமா. அதேமாதிரி வெயில் அடிக்கலைன்னா சூரியனை பார்த்து 4 கேள்வி நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டிங்கன்னா வெயில் வந்துடும் பாருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இது இந்த காக்கா வந்து இதை கூட இந்த வெங்காயத்தை கூட பொறுக்கும். அதனால் இந்த வலையை தூக்கி இப்படி வச்சிரும். அப்படியே இருக்கட்டும். இது நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நம்ம காய வச்ச வெங்காயத்தெல்லாம் ஒரு 4-4:30 மணி போல் எடுத்துட்டேன். அதாவது என்ன நடந்தது, நான் வீடியோ எடுத்தேங்கிறதே எங்களுக்கு ஞாபகமே இல்லை. கரெக்டாக ஒரு 9-9:30 மணி போல் தான் ஐயோ காலையிலேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் பக்கி அப்படின்றதான் ஞாபகம் வந்துச்சு. அதனால் சில பல இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இதில் குறையும். அதை வந்து நாங்கள் காலையில் போட்டுப்போம். அது என்னென்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம காய வச்ச வெங்காயம் இப்படி தான் இருக்கும். அந்த வெங்காயத்தில் வந்து அந்த நீர் சத்து இருக்கும் இல்லையா, அதெல்லாம் குறைஞ்சி நம்ம காய வைக்கிறதுனால அது போயிடும். பாருங்க. ஆனால் ஃபுல்லாக போயிடாது, கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இப்படி பிடிச்சா அது அப்படி புரியுது பாருங்க. இன்னைக்கு அடித்த வெயிலில் இவ்வளோ தான் காஞ்சுது. இப்போ இதை அப்படியே கும்பிட்டு கட்டி நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்களை எல்லாத்தையும் சேர்த்துரும். நான் சொல்லலை, ஒரு 10 உருண்டை தான் வரும். அது போதும். நம்ம என்ன காலத்துக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு என்ன பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது வந்து ஒரு பூண்டு நான் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். எனக்கு பூண்டோட ஸ்மெல்லு எனக்கும் என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த அளவுக்கு நான் பூண்டை இடித்து வச்சுருக்கேன். அதே உரலில் அதே குடக்கல்லில் தான். அதை அப்படியே இதில் போட்டுப்போம். ஒரு அரை கைப்பிடி இல்லை ஒரு கைக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கறி குழம்பு எல்லா குழம்புக்குமே சோம்பு சூப்பராக இருக்கும். அப்புறமா அது சாரி இல்லை, வேற எல்லா குழம்புக்குமே சோம்பு நல்லா தான் இருக்கும் ஸ்மெல்லு. அண்டரே. அதுக்கப்புறம் ஜீரகம் நம்ம நிறையவே சேர்த்துப்போம். அதுவும் அந்த மாதிரி தான். இல்லை வேணாம். அப்புறமா வெந்தயம் இவ்வளோதான் இருக்கிறமையால் நான் இதை அப்படியே சேர்த்துக்கிறேன். கடுகு வந்து பெருங்கடுகு போடக்கூடாது, இல்லை சின்ன கடுகு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நல்லா சின்ன கடுகு கொஞ்சம் தாராளமாகவே போட்டுப்போம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் லைட்டாக இப்படி பிசைஞ்சு விட்டுப்போம். இது பிசையும் போது மட்டும் நல்லா தாராளமாக ஒரு தட்டோ இல்லை தாம்பலமோ இல்லை ஒரு பேஷனோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய் இதை அப்படியே நம்ம சேர்த்துப்போம். இது வந்து நாட்டு செக்கு ஆட்டுவாங்கள்ல நல்லெண்ணெய், அதெல்லாம் அங்கே வாங்கிட்டு வந்தோம். இதை அப்படியே கையில் ஊற்றி அப்படியே அப்படியே தேன் மாதிரி இருக்குது.
இன்னொன்றும் சொல்லிக்கிறேன், அந்த விளக்கெண்ணெயை பார்த்தா தான் ஞாபகம் வருது. வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா காலையிலே நம்மளுக்கு வந்து சரியாக சாப்பிடாதனால மோஷன் ப்ராப்ளம் இருக்கும். காலையிலே எழுந்திரிச்சு ஒரு டம்ளர் தண்ணி, வெது வெதுப்பான தண்ணியை வச்சு அதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டு விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூனு போட்டு அப்படியே வெது வெதுப்பான தண்ணியோடய காலையிலே கல்ப்பாக அடிச்சிங்கன்னு வச்சுங்க, கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் தான். பாத்ரூம் அப்படி வெளிலே வர மாட்டீங்க. வயிற்றில் உள்ள எல்லாமே டோட்டலாக டொபக்கடின்னு கிடக்கும் வயிறே. ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ஏதாவது ஒரு மூடியை வச்சு அப்படியே மூடிடும். அவ்வளோதான். இது அப்படியே நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு காலையில் நம்ம ஏஞ்சி என்ன பண்ண போகிறோன்னு காலையில் பார்க்கலாம். மணியை இப்போ பாருங்கள். நான் என்ன பண்ணுறது, வீட்டு வேலைங்க இருக்க ஜாமெல்லாம் இப்போ தான் கழுவிட்டு வந்தேன். வீட்டு வேலை பாத்திரம் எல்லாம் இப்போ தான் கழுவிட்டு வந்தேன். வீட்டு வேலையும் இப்போ தான் முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். காலையில் நம்ம உருண்டை பிடிக்கும்போது பார்க்கலாம். இது வந்து 2ஆம் நாள் காலை உருண்டை பிடிக்கும் தருணம். ஆனால் காலையிலேருந்து வானம் வந்து கொஞ்சம் மூடி மூடி தான் திறக்குது. என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. இறைவரால் அந்த வத்தை போல் இதையும் நல்லா எடுத்துட்டேன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நாட்டு கருவேப்பிலை தான். இவங்க பறிச்சு வந்தாங்க, நம்ம கடையில் வாங்கலை, நாட்டு கருவேப்பிலை. வாசனை நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள். ஆஹா, அது எதுவும் ஒரு அது வித்தியாசமான ஸ்மெல் அடிக்குது. இங்கே பாருங்க. அதுதான் அப்போல்லாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அதாவது 90s கிட்ஸுக்கெலாம் அதிகபட்சம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஊருக்கு ஒரு ஆயா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மஞ்சக்காமலைக்கு மருந்து கட்டுவாங்க. இங்கே வந்து இப்போ தானே அந்த டேப்லெட்டு, எனக்கும் அந்த தழும்பு இருக்குது, டேப்லெட்டு, அந்த பத்திய சாப்பாடு. அப்போ வந்து பத்திய சாப்பாடும் உண்டு, ஆனால் வீட்லேயே அதை எடுத்துக்கணும். தழும்பு வந்து நம்ம கையில் கட்டுவாங்க. இந்த மாதிரி என்னென்னமோ அரைப்பாங்க வச்சு, ₹1 காயின் அதில் வச்சு கட்டி விட்டுருவாங்க. அது என்னென்னா கரெக்டாக ஒரு 2 நாள் 3 நாள் போயிடுச்சுன்னா அப்படியே தலை தக்காளி பழம் போல் தொங்கும். அதுவாகவே தண்ணி வடிஞ்சு, அந்த நீர்லாம் வடிஞ்சு அப்படியே தழும்பாயிடும். இன்னமுமே சில பேருக்கு இருக்கும், எனக்கு என் ஹஸ்பண்டுக்குலாம் இருக்குது. அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஸ்மெல்லு தான் எனக்கு வருது, சின்ன பிள்ளையில அந்த ஸ்மெல்லு. ரத்தம் ஊறும் அப்படியே. ஆனால் அப்போலாம் அந்த மாதிரி செஞ்சுமே மஞ்சக்காம்பழம்லாம் போயிருக்கு. எனக்கும் அந்த மாதிரிலாம் வந்தது கிடையாது. இது உளுந்து வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம எல்லாத்துக்கும் உளுந்து போட்டு தாளித்தது கிடையாது. நான் நிறைய பேர் தாளிச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிறேன். உளுந்து வேணாம் அப்படின்னு நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். போதுங்க, ஏன்னா வெறும் கருவேப்பிலை வாசனை வரும். ஆஹாஹாஹா, அப்படியே தலை இருக்கு. இந்த உருண்டை வந்து அப்படியே ஒரு மாதிரி வெடிச்சுக்கிட்டு வந்துடும். அதனால தான் வந்து 3 நாளைக்கு காய வச்சு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வேறு கருவடகம் 1 எண்ணெய் நிறையா ஊற்றிட்டணும். இல்லை, வெறும் எண்ணெயாக தான் இருக்குது. டைட்டாக பிடிக்க வர மாட்டேங்குது. இதோட லாஸ்ட் உருண்டை பிடித்து கொண்டிருக்கிறேன். முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு ஒரு 22 உருண்டை மொத்தம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எனக்கு வந்து இந்த வானத்தை நினச்சாதான் பயமாக இருக்குது. வெயிலே இல்லை, அப்பப்போ வருது அப்பப்போ போகுது. வெயில் அடிக்குது. மூளை இதை வச்சு இது 2 பக்கமும் வச்சு இந்த கம்பியை தூக்கி வச்சிடும். ஏன்னா இப்படியே தூக்கி வச்சோன்னா உருண்டையாயிடும். ஆனால் எப்படி இருக்கட்டும், கரெக்டாக இருக்கு. இந்த பாருங்க, வெயில் எவ்வளோ அழகாக அடிக்குது பாருங்க. ஏன் அண்டவா சூரியனே காணும். சூரியனே நீ வரவே வர மாட்டியா? அது மேகம் சூழ்ந்துட்டு காரிருள் சூழ்ந்துட்டு, அதனால் அது அப்படி தான் இருக்கும். சரி, அப்படியே காயிற வரைக்கும் காயட்டும். அடுத்தது 3ஆவது நாள் நான் எடுக்கும் போது உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இது 3 4 5 6 தட்டும் கரெக்டாக இருக்குது. ஹாய்ப்பா, இதோட வந்து கருவடகம் போட்டு ஒரு 5 நாள் ஆகுது. ஆனால் இது வரைக்குமே வந்து அந்த கருவடகம் நான் எப்படி பிடிச்சேனோ அந்த மாதிரி தான் இருக்குது. கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. நான் என்ன தவறு செஞ்சேன் என்று எனக்கே தெரியவில்லை. ஆனால் வந்து தொட்டு பார்க்கும்போது நல்லா வதக்குன்னு
இருக்குங்கிறதுனால நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னை பார்த்து யாராவது நீங்கள் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து இதை நான் செஞ்சதே கிடையாது. இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்காக செய்வோம். ஏன்னா கருவடம் எனக்கு போட்டு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால நானே தயார் பண்ணேன். அது 22 உருண்டையோ எத்தனை உருண்டையோ பிடிச்சேன். அது வந்து இத்தனை உருண்டையில் நான் 2 உருண்டை சேர்த்து வச்சு ரொம்ப சூம்பி போன மாதிரி ஆயிட்டு. நான் நார்மலாக தான் பிடிச்சேன். அது இன்னும் கொஞ்சம் சூம்பி போன மாதிரி ஆயிட்டு. இங்கே பாருங்கள். இந்த புளி மிளகா, மோர் மிளகா இதெல்லாம் வந்து நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள். இது வந்து இன்னும் காஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இது ஒரு 5-6 நாள் ஆகும். இது ஒரு 3 தட்டு, மோர் மிளகா ஒரு 2 தட்டு, இந்த கருவடகம் இதெல்லாம் இப்போ இன்னும் காஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் இது ஒரு வாரம் நீடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன். அது என்னமோ வந்து உருண்டை வந்து நான் பார்த்த வீடியோவில் வந்து உருண்டைலாம் கொஞ்சம் டைட்டாக அப்படியே பால் மாதிரி தூக்கி போட்டு விளாண்டாங்க. நான் போட்டதில் பால் மாதிரி தூக்கி போட்டால் அது பூ மாதிரி கீழே வந்து விழும் போல இருக்குது. அந்த அளவுக்கு பொல பொலன்னு பாருங்க. இது என்னன்னே தெரியல, வெயிலில் வெடித்து இப்படி வந்துருச்சா என்னன்னு நான் அறியேன். அதாவது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா தெரியலன்னு விடக்கூடாது. இந்த மாதிரி விடாமுயற்சி இருந்தாலும் இப்படி இருந்தால் என்ன உருண்டை பிடிச்சாதான் அது கருவடகமாக அப்படியே பொல பொலன்னு உதுத்து போட்டு தானே நம்ம குழம்பு வைப்போம். அதனால் வந்து இப்படி வரலினாலும் நம்ம உதுத்து போட்டு காய வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. இதுவும் ஒரு காப்பி கேட் தான். ஏன்னா வந்து நான் ஒரு வீடியோ பார்த்து தான் செஞ்சேன். அவங்க செஞ்சவங்க நல்ல ஒரு வீடியோ தான் இருந்தது. எனக்கு சரியாக வரல. உங்களுக்கும் இந்த மாதிரி வந்ததுன்னா அது ஒன்றும் தப்பே கிடையாது. நம்ம உதுத்து போட்டு தான் தாளிப்போம். அதனால் இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மோர் மிளகா தெரிஞ்சிருக்கு, புளி மிளகா தெரியல. புளி மிளகானா அதே தான். நம்ம மோர் மிளகாவை எப்படி போட்டு எண்ணெயில் பொரிப்போமோ அதே மாதிரி தான் புளி மிளகா. ஆனால் என்ன, அந்த புளி மிளகா வந்து என்ன மாதிரி அதாவது எனக்கு எப்படி பிடிக்கும்னா இந்த மாதிரி காய்தா அது எப்படி சொல்கிறது, ரொம்ப ட்ரை ஆகாமல் இந்த புளியோடையே இது இருக்குது பாருங்களேன். இந்த புளியோடையே, அதாவது இது ஒரு 3வது நாள் ஆகுது. அந்த புளியில் நனைச்சி காய புளியில் நனைச்சி போட்டுடணும். இதோட லாஸ்ட்டு இதுக்கப்புறம் நனைக்கிறதுக்கு புளியும் இல்லை. இதோட நம்ம கிளறி விட்டு டெய்லியும் ட்ரையாக காய வைக்க வேண்டியதான். பழைய சாதம் அதை போட்டுக்கிட்டு நல்லா தடன்னு தயிரை ஊற்றி அதில் 2 சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இருக்குல்ல, அதாவது காஞ்சும் காயாமல் அரைவேக்காடாக இருக்குது பாருங்க. இப்போ வந்து ஒரு மிளகா, இது வந்து அப்படியே சொதன்னு இருக்கும். அப்படியே ஒரு உருண்டை பழைய சாதத்தை வச்சு இந்த மிளகாவை, இது அந்த அளவுக்கு உரப்பலாம் இல்லை, அவ்வளோ ஒரு வாயை திறந்தா ஜொல்லு ஊற்றினோம் அந்த அளவுக்கு இருக்கு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையாக. இந்த மாதிரி யாராவது சாப்பிடுவீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சாப்பிட்டு பார்த்தவங்களா தெரியும். அதிகபட்சம் வந்து வில்லேஜ் லைஃப்பில், அதாவது வில்லேஜ் சைடு இருக்க எல்லாருக்குமே இந்த புளி மிளகாவோட அருமை பெருமை தெரியும். அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக இது எந்த மிளகாவில் வேணால் செய்யலாம். அந்த குண்டு மிளகா இருக்கலாம், அது எதில் வேணால், ஐயோ பேச முடியல, எதில் வேணாலுமே நீங்கள் செய்யலாம். உண்மையாக வந்து சூப்பராக இருக்கும். இந்த புளி மிளகாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நம்ம கைப்பட அது சமைக்கும் போதுதான் நம்மளுக்கு ஒரு பெருமை இருக்கும், நம்ம செஞ்ச கருவடம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே என்னை பார்த்துட்டு ஒரு தோழி வந்து நானும் வத்தை போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளையும் பார்த்து ஒருத்தவங்க வத்தை புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம்.